3, 2, 1. ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா டேஸ்டியான ஒரு சிம்பிள் ரெசிபி தான். இது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி. சில டைம்ஸ் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை வச்சு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பிரெட் வச்சு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரெட்டை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும் ஸ்கொயர் ஷேப்ல. அதை பேன்ல ஆயில் விட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா மேலோட்டமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து நெறைய பிரெட் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நான் பிரெட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்ல நெறைய பேத்துக்கு வந்து பிரெட்ட வந்து பால்லயோ, இல்ல டீலயோ தொட்டு சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி செஞ்சு குடுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸ்பைசியாவும் இருக்கும். காரசாரமா ஏதாவது சாப்பிடணுங்கிறப்ப கூட நீங்க இத செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பிரெட் ஃப்ரை பண்ணியாச்சு. அத வந்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைடுல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, கருவேப்பிலை, சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம், சின்ன சின்னதா கட் பண்ண கேப்சிகம். ஓகேவா? இது 2யும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும், அது கூட கேப்சிகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். 2மே நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆயி வெந்ததும் டொமேட்டோ சாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாம் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாஸ் இருந்ததுனால சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயி வெந்ததும், இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாஸு, ஆனியன், கேப்சிகம், பிரெட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு, சால்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. அவ்வளோதான், மசாலா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுல்ல சர்வ் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணி இதுல சாஸ் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். இந்த மசாலா பிரெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.